எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 21 வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை அது குறிக்கிறது. பைபிளில் ஜெபங்கள் எல்லா பகுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஜெபங்கள் உண்டு, அதுபோல புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களிலும் ஜெபங்கள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம் பரமபிதாவே, அந்த ஜெபமும் இருக்கிறது. இந்த நிருபங்களில் எழுதப்பட்ட ஜெபம் எப்படி அது விசேஷப்படுகிறது என்று நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இது இயேசு கிறிஸ்து மரித்து இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறின பின்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக பல வெளிப்பாடுகளை பெற்ற பின்பு, கவனிக்கிறீங்களா, பல வெளிப்பாடுகளை பெற்ற பின்பு, ஆமென், அந்த வெளிப்பாடுகளோடு கூட செய்யப்படுகிற ஜெபமாக இது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம்தான் இன்றைக்கு நாம் வாசித்த எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் உள்ள ஜெபம். அந்த ஜெபத்தில் ஒரு காரியத்தை அவர் முக்கியப்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, 16ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட வேண்டும். உள்ளான மனிதனே உண்மையான மனிதன். எல்லாரும் சொல்லுங்க, உள்ளான மனிதனே உண்மையான மனிதன். அவன் ரொம்ப முக்கியம் வாய்ந்தவனாக இருக்கிறபடினால தான் பவுல் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அதுல ஒரு பாயிண்ட், முதல் பாயிண்டாக என்ன ஜெபம் பண்ணுகிறாரு? ஆண்டவரே, எல்லா விசுவாசிகள், எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய உள்ளான மனிதன் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆமென். இப்ப இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கவனிக்கிறீங்களா? சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவனிங்க, வாழ்க்கையில எல்லாருக்குமே வெற்றி, வாழ்க்கையில எல்லாருக்குமே வெற்றி, சுகம், பெருக்கம், அப்புறம் சமாதானம், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க, அதற்காக பிரயாசப்படுறாங்க, அதை நோக்கி ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வெற்றி இருக்கு இல்லையா, வெற்றி என்பது எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னா, சிலர் சொல்றாங்க, இல்லைங்க, அது பிறப்பிலே வரணும், பிறப்பிலே அதை என்ன செய்யணும்? உண்டாகணும். என்னுடைய தகுதி கிடையாது, அது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இல்லையா. சிலர் வெளிப்படையா சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் மனதில் அதை என்ன செய்வாங்க? வைத்திருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க, அதுக்கெல்லாம் காலம் கடந்து போச்சு, அதுக்கெல்லாம் காலம் கடந்து போச்சு, இனி இப்படிதான், இப்படியே போய் அப்புறம் அது என்ன செய்ய வேண்டியதான்? முடிய வேண்டியதான், இது இப்படியே வாழ்க்கை போக வேண்டியதான், அப்புறம் ஒரு நாள் அது முடிய வேண்டியதான், ஏன்னா இது காலம் கடந்து போச்சு என்று என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. இப்ப இதுல பிறப்பிலே எனக்கு வெற்றி இல்லை, பிறப்பிலே அப்படிதான், நான் நியமிக்கப்படலை வெற்றிக்கு, சுகத்துக்கு அப்படிங்கிறத அதை எப்படி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கவனிங்க, நான் பிறக்கும் போதே ஒரு வெற்றியான ஒரு குடும்பத்தில் நான் பிறக்கலை இல்லையா, ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கலை, அல்லது ஒரு நல்ல ஒரு தகப்பனுக்கோ தாய்க்கோ பெற்றோருக்கோ நான் பிறக்கலை, நல்ல ஒரு டாக்டர் குடும்பத்தில் பிறந்திருந்தா நானும் என்ன ஆயிருப்பேன்? நல்லா ஆயிருப்பேன். நல்ல ஒரு பெரிய இன்ஜினியர் வீட்டில் பிறந்திருந்தா நானும் என்ன ஆயிருப்பேன்? நானும் ஆயிருப்பேன். அல்லது ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு குடும்பம், ஒரு பணம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தா நானும் என்ன செஞ்சிருப்பேன்? ஆயிருப்பேன். அட்லீஸ்ட் அது கூட இல்லைன்னா, நான் நல்ல, எனக்கு நிறைய குறை இருக்கு, நிறைய என்ன இருக்கு? குறை இருக்கு. நான் இவ்வளவு உயரமாவது இருந்திருக்கணும், அல்லது கொஞ்சம் கலராவது இருந்திருக்கணும் இல்லைங்களா, கொஞ்சம் எப்படி இருந்திருக்கணும்? கலராவது இருந்திருக்கணும் இல்லையா. சிலர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக போய், நான் இந்தியாவிலே பிறக்கக்கூடிய ஆள் இல்லை இல்லைங்களா, நான் அந்த நாட்டில் பிறந்திருந்தா, அந்த ஊரில் பிறந்திருந்தா இல்லையா, அப்படின்னு சில நாடுகளை சொல்லி அங்கே பிறந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்? நல்லா. அதான் சொன்னேன், இதெல்லாம் பிறப்பிலே நம்ம கூட வர்றது, உயரமும் இல்லையா, நிறமும்
குடும்பமும் இடமும் இதெல்லாம் எங்கே வருது? நம்முடைய பிறப்பிலே வருது. சிலர் அப்படிப்பட்ட பிறப்பில் அவங்க பிறந்திருக்காங்க, அந்த குடும்பத்தில் பிறந்திருக்காங்க, அந்த நாட்டில் பிறந்திருக்காங்க, அந்த மாதிரி அவங்க நல்ல பிறந்திருக்காங்க, நல்ல கலராக இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யுது? பிறப்பிலே இருக்கு. எனக்கு பிறப்பிலே இதெல்லாம் தகுதியின்மையாக இருக்கிறது. எனக்கு பிறப்பிலே இதெல்லாம் எப்படி இருக்கிறது? தடையாக இருக்கிறது. நான் அதனால வெற்றிக்கு நான் ரொம்ப போராடணும் இல்லையா? அது எனக்கு சில நேரங்களில் எட்டாக்கனியாக இருக்கிறது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சரிங்களா? ரெண்டாவது என்ன சொல்றாங்க? காலம் கடந்து போச்சு என்று சொல்லும்போது என்ன சொல்றாங்க? இப்ப வியாதியை குறித்து பேசும்போது சொல்றாங்கல்ல, இல்லை இந்த வியாதி முத்தி போச்சு, இந்த வியாதி முத்தி போச்சு, இனி இதை என்ன செய்ய முடியாது, சுகமாக்க முடியாது அப்படிங்கிறது போல. அல்லது ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைனா, இல்லைங்க பிரச்சனை முத்தி போச்சு இல்லையா, சும்மா சண்டையெல்லாம் இல்லைங்க, சண்டை பயங்கரமாகி போய் கேஸெல்லாம் ஆகி போய் கோர்ட்டுக்கெல்லாம் ஏறியாச்சு, வாய்தாவெல்லாம் வாங்கியாச்சு, மிகப்பெரிய அளவில் என்ன செஞ்சிடுச்சு, அது போயிடுச்சு. இனி இதை என்ன செய்ய முடியாது, திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது, திரும்ப என்ன செய்ய முடியாது, பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் உண்மையா? வேதத்தை எடுத்துக்கொள்ளுவோம், பைபிளை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏன்னா வேதம் தான் நமக்கு ஆதாரம். ஆமேன்னு சொல்லுங்க. எதுதான் நமக்கு ஆதாரம்? எதுதான் நமக்கு திருஷ்டாந்தம்? எதுதான் நமக்கு உதாரணம்? எதிலிருந்து தான் நம்ம பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்னா வேதத்திலிருந்து தான் கற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் இப்படிதான் இருக்குமா? அப்போ வேதத்தில் இது இப்படி தான் இருக்குதா அப்படின்னு நம்ம அதிலிருந்து என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். பைபிள் இதை குறித்து என்ன சொல்லுகிறது, இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டும், பைபிளில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கவனிக்கிறீங்களா? அப்ப இப்போ நான் இந்த ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். இந்த ரெண்டு காரியமே எதை சார்ந்து இருக்கிறது? இந்த ரெண்டு காரியங்களும் எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டுமே அநேகருடைய மனசுல இருக்குது. சிலர் வாய்விட்டு சொல்றாங்க, சிலர் சொல்றது இல்லை. சிலர் தோல்வி அடையும் போதும், சிலர் ஒரு காரியத்துல அவங்க விழுந்து போகும்போதும் இதை என்ன செஞ்சிடறாங்க, இது நமக்கு இதுதாங்க அப்படின்னு கொண்டு வந்து அதை முன்னிறுத்துக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வெளிப்புறத்தை வச்சு கணக்கிடப்படுவது. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் எதை வச்சு கணக்கிடப்படுகிறது? வெளிப்புறத்தை வைத்து. ஆனால் நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமேன். உள்ள எல்லாம் புதிதாயிருக்கிறது. உள்ள என்ன ஆயிருக்கிறது? புதிதாயிருக்கிறது இல்லையா? எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்லும் போது எங்க ஆகல? சரீரத்தில் ஆகல இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மனிதன் புதிதாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லும் போது சரீரத்தில் எதுவும் புதிதாகல. அப்படி புதிதாக முடியும்னு சொன்னா ரொம்ப ஈஸியா சுவிசேஷத்தை அறிவிச்சிடலாம். கருப்பா இருக்கவங்க எல்லாம் சிவப்பாவாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல நிறைய பேரை என்ன செஞ்சிடலாம், சீக்கிரம் கிறிஸ்துக்குள்ள நடத்திடலாம் இல்லைங்களா? நடத்திடலாம் இல்லைங்களா? ஒல்லியா இருக்கிறவங்களாம் குண்டாகலாம், குண்டா இருக்கிறவங்களாம் ஒல்லியாகலாம். அப்படிலாம் எதுவும் நடக்கிறது இல்லை. சரீரத்தில் எந்த மாற்றமும் என்ன செய்யறதில்லை, வருவது இல்லை. மாற்றம் எங்கே வந்திருக்கிறது? மாற்றம் உள்ளே வந்திருக்கிறது. மாற்றம் எங்கே வந்திருக்கிறது? இப்போ இந்த உள்ளே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒன்றை கவனிக்க வேண்டும். இது என்ன உள்ளே அப்படின்னு சொன்னா, மனிதன் ஆவியாக, ஆத்மாவாக, சரீரமாக இருக்கிறான். மனிதன் எப்படி இருக்கிறான்? 3 பகுதி உள்ளவனாக இருக்கிறான் இல்லையா? இந்த சரீரம் இல்லைங்களா, இது நான் அல்ல. இந்த சரீரம் நான் அல்ல. இந்த சரீரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த சரீரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். அதை குறித்து வேதத்தில் பவுல், பேதுரு எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. பவுலும் எழுதுகிறார், பேதுரும் எழுதுகிறார். இந்த கூடாரத்தில் நான் தங்குகிறேன் அப்படிங்கிறார். இந்த கூடாரத்தில் நான் என்ன செய்கிறேன்? தங்குகிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். இந்த கூடாரம் என்று சொல்லப்படுவது நம்முடைய சரீரத்தை சொல்லுகிறார். இந்த சரீரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரு மனது இருக்கிறது. எனக்கு என்ன இருக்கிறது? ஒரு மனது. அதை ஆத்துமா என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எனக்கு நான் என்று சொல்லப்படுகிற
அவன்தான் உண்மையான உள்ளான மனிதன். அவனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் சரீரத்தில் வசிக்கிறான், அவனுக்கு ஒரு மனது இருக்கிறது. இந்த உள்ளான மனிதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அதை புதிய ஏற்பாட்டில் பல வகையிலே வேதம் அதை வெளிப்படுத்துகிறது. ஆவியான மனிதன் என்ன மனிதன்? அடுத்து இருதயம் என்று சொல்லுகிறது, இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயம் என்று சொல்லும்போது கவனிங்க, இந்த சரீரத்தில் இருக்கிற இருதயம் அல்ல, சரீரத்தில் இருக்கிற, அதுக்கு ஏன் இருதயம் என்று பெயர் வந்தது அப்படின்னு சொன்னால், இருதயம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காரியத்தின் மையப்புள்ளி, ஒரு காரியத்தின் மையமாக அல்லது முக்கியமானதாக கருதப்படுகிறதற்கு இருதயம் இல்லையா? என்ன சொல்கிறாங்க, அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படிம்பாங்க. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிட்டியில், நகரத்தில் முக்கியமான மையமான பகுதி அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதுபோல் மனிதனுடைய முக்கியமான பகுதியாக, முக்கியமான மையமான பகுதியாக எது இருக்கிறது, யார் இருக்கிறா? உள்ளான மனிதன் இருக்கிறான். ஏன்னா மனிதனுக்கு 3 பகுதி இருக்கிறது, அதில் முக்கியமான மையமான பகுதி எதுனா இருதயம்தான். எதுதான் இருதயம் சொன்னால், நான் உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதனை பற்றி நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன். கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரிய மனிதனை பற்றி என்ன செய்கிறேன், பேசுகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் அதில் 23ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆங்கில வேதாகமும் அழகாக சொல்லுகிறது, எல்லா காவலோடும் அல்லது எல்லா விதத்திலும் உன் இருதயத்தை காத்துக்கொள், வாழ்வுக்கான, வாழ்க்கைக்கான சகலமும் அதில் இருந்து தான் ஆரம்பமாகும் அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? எல்லா காவலோடும் இல்லையா, எல்லாவற்றோடும் உன் இருதயத்தை நீ முக்கியப்படுத்து. சரீரத்தை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறோம் நாம இல்லைங்களா? அந்த சரீரத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். காலையில் எந்திரிச்சு நம்ம மறுபடி தூங்குற வரைக்கும் சரீரத்துக்கு என்ன செய்கிறோம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதற்கு தேவையானதெல்லாம் செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்துக்கு, உன் உள்ளான மனிதன், இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தான் உள்ளான மனிதன், அந்த இருதயத்துக்கு, உள்ளான மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடு. அதிலிருந்து தான் உன் வாழ்க்கைக்கான எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், சகலமும் புறப்பட்டு வரும். சகலமும் என்ன செய்யும், புறப்பட்டு வரும் அப்படி என்று வேதம் சொல்கிறது. அதனால இது ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிற இந்த உள்ளான மனிதன். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், இந்த உள்ளான மனிதனில் நீங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ஆகவே தான் பவுல் என்ன விண்ணப்பம் பண்ணுகிறார், ஒருவன் தன்னுடைய உள்ளான மனிதனில் என்ன செய்யப்பட வேண்டும், வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்னா அதில் இருந்து தான் வாழ்க்கைக்கான சகல காரியங்களும் ஒவ்வொன்றாய் அதிலிருந்து தான் ஆரம்பமாகி வரப்போகிறது. அது ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதன் மேலே கவனம் செலுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். எப்படி சரீரத்தை கவனிக்கிறோமோ, ஆமேன், எப்படி சரீரத்துக்கு தேவையான உணவு, சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் நம்ம செய்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கிறோமோ, அது போல நல்ல கவனிங்க, உங்களுடைய உள்ளான மனிதனுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முக்கியத்துவத்தை கொடுத்து கவனிக்க வேண்டும். ஏன்னா அதில் இருந்து தான் எல்லாம் வரப்போகுது இல்லையா? கவனிங்க, சரீரம் சரியா இருந்து உள்ள சரியா இல்லைன்னா விழுந்து போகும். உள்ள சரியா இருந்து வெளியே சரியா இல்லாவிட்டால் ஒரு நாள் வெளியே இருப்பதெல்லாம் சரியாகிவிடும். எத்தனை பேருக்கு புரியுது? வெளியே எல்லாம் சரியா இருந்து உள்ள சரியா இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் வெளியே எல்லாம் விழுந்து விடும். வெளியே இருக்கிறதெல்லாம் என்ன செய்யும், ஒரு நாள் விழுந்து விடும். ஆனால் வெளியே எதுவுமே சரியில்லை, உள்ள சரியா இருந்ததானால் வெளியே இருப்பதெல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும். கவனிக்கிறீங்களா? அதனால தான் சொல்றேன், உள்ளே இருந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆமேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை, உன்னுடைய உள்ளான மனிதனை, இருதயத்தைனா என்னது, உள்ளான மனிதனை நீ நினைச்சை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமேன் சொல்லுங்க இல்லைங்களா? அதிலிருந்து என்ன செய்யப்படும், ஜீவ ஊற்று புறப்படும்.
இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கிறபடினால, மனிதனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறபடினால அவன் என்ன நினைக்கிறான், நான் இங்க பிறக்கல, இது எனக்கு தகுதியா இல்லை, இந்த குடும்பத்துல நான் இல்லை, இப்படிப்பட்டவனாக நான் பிறக்கல, அல்லது காலம் கடந்து போச்சு, இதெல்லாம் எனக்கு தடையாக இருப்பதனால் இனி என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய முடியாது, வெற்றியையோ ஆசீர்வாதத்தையோ மேன்மையோ பெருக்கத்தையோ நோக்கி நான் என்ன செய்ய முடியாது, போக முடியாது என்று ஒரு முடிவுக்கு நாம வருவதற்கு காரணம் வெளிப்புறத்தை எல்லாம் பார்த்து முடிவு கட்டி விடுகிறோம். அதனாலதான் ஆண்டவரே, ஏன்பா ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவரை கொடுத்தீர் அப்படின்னு கண்ணீர் விடுகிறோம். ஏன்பா ஆண்டவரே எனக்கு இப்படி இந்த வேலையில கொண்டு வந்து என்ன வச்சிருக்கிறீர், ஆண்டவரே என்னை ஏன் இங்க வச்சிருக்கிறீர், இதை ஏன் எனக்கு தந்திருக்கிறீர் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம், முறையிடுகிறோம். ஆண்டவரே இது ஏன் எனக்கு இனி நடக்காதா, இது மாறாதா, இது ஒண்ணுமே செய்ய முடியாது என்கிற முடிவுக்கு நாம என்ன செய்கிறோம், இனி அவ்வளவுதான் என்கிற முடிவுக்கு நாம என்ன செய்கிறோம், வந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட தோல்வி மனப்பான்மை, இப்படிப்பட்டதான முடிந்து காலம் கடந்து போய்விட்டது என்ற மனப்பான்மை இல்லைங்களா, நமக்கு நிறைய குறைகள் இருக்கிறது, அவ்வளவுதான், இப்படிதான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, இதுதான் நமக்கு இது இல்லைங்களா. உங்களுக்கு புரியுதாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இல்லைங்க, இந்த கணவரை வச்சுட்டு நான் இதுக்கு மேலே முன்னேற முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, இந்த கணவரை வச்சுட்டு இப்படி தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் நினைக்கிறாங்க, இந்த மனைவியை வச்சுட்டு நம்ம அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்ம தலையில் இது விழுந்துட்டு, நம்ம தலையில் இது என்ன செஞ்சுட்டு விழுந்துட்டு, அதனால் இப்படி தான் நம்ம லைஃபு இருக்கும் இல்லையா, நமக்கு எதுக்கும் உதவதில்லை, நமக்கு எதுக்கும் துணையாக இருப்பதில்லை, நமக்கு எதுக்கும் ஆதரவாக இருப்பதில்லை, நம்முடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டதில்லை இல்லையா. அப்போ அவ்வளோதான், இதை வச்சு நம்ம ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், இனி நம்முடைய லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. சிலர் மனைவியை நினைக்கிறாங்க, சிலர் வேலையை நினைக்கிறாங்க, சிலர் குடும்பத்தை நினைக்கிறாங்க, சிலர் தங்களையே நினைக்கிறாங்க, சிலர் பிள்ளைகளை நினைக்கிறாங்க இல்லைங்களா. சிலர் எதை நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் கடந்து போன நாட்களில் நடந்த மிகப்பெரிய தோல்விகளை நினைக்கிறாங்க. இந்த தோல்வி வந்துடுச்சு, இந்த தோல்வி யாருக்குமே வராத எனக்கு என்ன செஞ்சிடுச்சு, வந்துடுச்சு. அது சிலருக்கு விவாகரத்தாக இருக்கலாம், சிலருக்கு ஒரு மிகப்பெரிய பாவமாக இருக்கலாம் இல்லையா, சிலருக்கு மிகப்பெரிய தொழில் நஷ்டமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் நடந்துடுச்சு, அதனால இனி நான் வெற்றியை பற்றியோ அல்லது எல்லாரை போல முன்னேறுவதை பற்றியோ நான் என்ன செய்ய முடியாது, யோசிக்க முடியாது என்ற மனப்பான்மையில் ஜனங்கள் வாழ்வதை போல நானும் கவனிங்க வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கவனிங்க ஒரு கூட்டத்திற்கு கிறிஸ்தவ ஆராதனை கூட்டத்திற்கு நான் கடந்து சென்ற போது கவனிங்க, அந்த இடத்துல ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அல்லேலூயா. அங்கு இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை ஆண்டவர் திறந்த போது, அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது தனக்கு தேவன் கொடுத்திருந்த பாதுகாப்பை, அக்கினி மயமான ரதங்களை அவன் உணர்ந்த போது, கவனிக்கிறீங்களா, அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நம்பிக்கை, அவனுக்கு ஏற்பட்ட எழுப்புதல், அவனுக்கு ஏற்பட்ட மீண்டும் ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இல்லைங்களா? அவன் எதை தான் பார்த்துட்டு இருந்தான், கவனிங்க, வெளியே நம்மளை சுற்றி எத்தனையோ சீரிய படைகள் வந்திருக்கிறது என்பதான் பார்த்துட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு தெரியாத விதமாய் தேவன் தூதர்களை அனுப்பி இருந்தார். அதுதான் அன்னைக்கு உங்களுக்கு நான் காணிக்கை நேரத்தில் கூட பேசினேன். கவனிக்கிறேன், தேவன் என்ன செய்திருந்தார், அவனையும் எலிசாவையும் சுற்றிலும் யாரை அனுப்பியிருந்தார், அக்கினி ரதமான தூதர்களை தேவன் அனுப்பியிருந்தார். ஆமீன் சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் அவனுக்கு தெரியாத போது, அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது, ஆமீன் சொல்லுங்க, அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் வாழ்க்கை மாறியது. அது போலவே உங்களுடைய இருதயத்தை பற்றி உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிற தேவன் யார் என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் போது, ஆமீன் சொல்லுங்க, உங்களுடைய கண்கள் எதை பற்றி உங்க கண்கள் திறக்கப்படும் போது, வெளியே இருக்கிற நம்முடைய தோல்விகள், நமக்கு இருக்கிற தடைகள் இல்லையா, நமக்கு இருக்கிற தடைகள்
இல்லைங்களா? நான் சொன்னேன்ல, இது எனக்கு தடை, இப்படி தாங்க என் வீட்டுக்காரர் இருக்கார், இப்படி தான் என் மனைவி இருக்கிறா, இப்படி தான் பிள்ளைகள் இருக்காங்க, இப்படி தான் குடும்பம் இருக்குது, இப்படி தான் ஊர் இருக்குது, நான் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணிட்டேன், இப்படிப்பட்ட தோல்வியெல்லாம் சந்திச்சிட்டேன், இனிமே எனக்கு மாறாது நடக்காதுன்னு இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம பார்க்க மறந்து விட்டோம் எதை என்று சொன்னால், நம்மோடு கூட இருக்கிற தேவன் யார் என்பதை. நமக்காக தேவன் இனி என்ன செய்ய போகிறார், என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார், என்னெல்லாம் செய்வதற்கு நம்மை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறார், ஆமீன் சொல்லுங்க, என்பதையெல்லாம் பார்க்க மறந்ததினால அங்கேயே தேங்கி நாம நிற்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது, எல்லாரும் சொல்லுங்க, கண்கள் திறக்கப்படும் போது, எல்லாரும் சொல்லுங்க, கண்கள் திறக்கப்படும் போது, ஆமீன், அதற்கு பிறகு பாருங்க வாழ்க்கையே மாறி போகும். அந்த நாளிலே கவனிங்க, என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அந்த நாளில் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஏன் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், நல்லா கவனிங்க. அந்த நாளில் இருந்து கவனிங்க, நான் ஒன்றும் இல்லாமையில் இருந்து, ஆமீன், தூசியில் இருந்து அல்லது ஜீரோவில் இருந்து, ஆமீன், நான் மேலே வர ஆரம்பித்தேன், உயர எழும்ப ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா, ஆமீன். ஒன்றும் மாறவில்லை, எதுவும் வெளிப்புறமாக என்ன செய்யலை, மாறலை. அந்த கூட்டத்திற்கு போய் திரும்பி வரும்போது எல்லாம் அப்படியே தான் இருக்குது, சரீரம் அப்படியே தான் இருக்கு. அதே ஆளாக தான் திரும்பி வர்றேன். எதில்? சரீரத்தில். ஆமீன். அதே நபரைத்தான் திரும்பி வர்றேன். எதில்? கடனில். அதே நபரை தான் திரும்பி வருகிறேன். எல்லாவற்றிலும் வெளிப்புறமாக எல்லாவற்றிலும் அதே நபராகத்தான் நான் திரும்பி வருகிறேன். இருந்த அதே கடனோடு தான் திரும்பி வருகிறேன், இருந்த அதே வியாதியோடு தான் திரும்பி வருகிறேன், இருந்த அதே பிரச்சனையோடு தான் திரும்பி வருகிறேன், இருந்த அதே மனைவியோடு தான் திரும்பி வருகிறேன், இருந்த அதே பிள்ளைகளோடு தான் திரும்பி வருகிறேன், இருந்த அதே வீடோடு தான் திரும்பி வருகிறேன், இருந்த அதே தோல்வியோடு தான் திரும்பி வருகிறேன். எதுவுமே மாறல. ஆனால் ஒன்று மாறியது, என்னுடைய இருதயம் மாறியது. ஹல்லேலூயா. என்னுடைய உள்ளம் மாறியது, என்ற நம்பிக்கை மாறியது. அது மாறிய அந்த நொடியிலிருந்து எல்லாமே மாற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அது மாறிய அந்த நொடியிலிருந்து வெற்றி வர ஆரம்பித்தது. ஆமீன். சைவரிலிருந்து பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றாகி, இரண்டாகி, மூன்றாகி, உயர 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 தேவன் கொண்டு வர ஆரம்பித்தார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மாற்றம் எங்க வர வேண்டும்? மாற்றம் எங்க வர வேண்டும்? மாற்றம் எங்க வர வேண்டும்? வெளியே எதையுமே நீங்க மாற்ற முடியாது. அதுதான் சத்தியம். வெளியே எதையுமே நீங்க மாற்ற முடியாது, யாரையுமே மாற்ற முடியாது. உங்க கணவனையோ மனைவியோ யாரையும் நீங்க நினைச்ச முடியாது. பிள்ளைகளையோ, ஆமீன், எதிரிகளையோ, ஆமீன், உங்களை எதிர்க்கிறவர்கள் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள், தூசிக்கிறவர்கள் தூசித்து கொண்டே இருப்பார்கள். உலகத்தை மாற்ற முடியாது. ஆமீன். உலகத்தில் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. வியாதி வரும், வியாதி போகும், பணம் உயரும், பணம் விழும், நகை கூடும், தங்கம் கூடும், தங்கம் இறங்கும், இல்லையா? நிலத்தினுடைய மதிப்பு கூடும் குறையும், எல்லாம் போய்கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கும். எதையும் நீங்கள் மாற்றவும் கட்டுப்படுத்தவும் முடியாது. ஆனால் ஒன்றை உங்களால் மாற்றவும் கட்டுப்படுத்தவும், ஆமீன், முடியும். அதை நீங்கள் மாற்றி கட்டுப்படுத்த ஆரம்பித்தீர்களே ஆனால், ஆமீன், அதை குறித்த, ஆமீன், வெளிச்சமும் அதை குறித்த பார்வையும் கண்களும் உங்களுக்கு திறக்கப்படுமே ஆனால், ஆமீன், எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல தேவன் எனக்காக என்னெல்லாம் வைத்திருக்கிறார், ஆமீன், தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எனக்காக தூதர் படைகளை அனுப்புகிறார், ஆமீன் சொல்லுங்க, என்பதை எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் திறந்த போது, ஆமீன், வாழ்க்கை மாற்றப்பட்டது போலவே என்னுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டது. ஆமீன் சொல்லுங்க. வாழ்க்கை என்ன செய்யப்பட்டது? மாற்றப்பட்டதுங்க. ஆமீன். நல்லா கவனிங்க. இந்த இருதயம் மாற்றப்பட்டதே ஆனால் நீங்க இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஆமீன், இல்லையா? ஆண்டவரே அதை தாரும், இதை தாரும், அப்படி இப்படி, இவரை மாற்றும், அவரை மாற்றும் எல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க? ஜெபம் பண்ணி கொண்டே என்ன செய்ய மாட்டீங்க? இருக்க மாட்டீங்க. பவுலை போல நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. என்ன ஜெபம் பண்ணுவீங்க? பவுல் அந்த ஜெபத்தை தான் பண்ணார். இன்றைக்கு அந்த ஜெபத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவரே, என் உள்ளான மனிதனை பலப்படுத்தும், என் இருதயத்தை சிறப்படுத்தும், என் நம்பிக்கை அதிகப்படுத்தும், என் விசுவாசத்தை அதிகப்படுத்தும். ஆமீன் சொல்லுங்க. என் இருதயத்தில் எதை அதிகப்படுத்தும்? என் வாழ்க்கையில விசுவாசத்தை அதிகப்படுத்தும், என் வாழ்க்கையில நம்பிக்கையை அதிகப்படுத்தும், என் வாழ்க்கையில, ஆமீன், என் இருதயத்தை விசுவாசம் உள்ள இருதயமாய் மாற்றும், நம்பிக்கை உள்ள இருதயமாய் மாற்றும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னங்க உங்களுக்கு இல்லை? எல்லாமே உங்களுக்கு இருந்தது,
எது இருந்ததோ அதான் இனிமேல் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு இருந்த கைகள் தான் இனிமேல் உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே நீங்கள் படித்து வாங்கின டிகிரியோ அதான் இனிமேல் உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு இருந்த மனைவியும் கணவன் தான் இனிமேல் உங்களுக்கு இருக்க போகிறாங்க. ஏற்கனவே இருந்த பிள்ளைகள் தான் இனிமேல் உங்கள் கூட இருக்க போகிறாங்க. ஏற்கனவே நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தீங்க அவங்களுக்கு தான் நீங்கள் அக்காவா, அவங்களுக்கு தான் தம்பியா, அவங்களுக்கு தான் அண்ணனா நீங்கள் இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க, இருக்க போகிறீங்க. இது எதுவுமே மாறாது. ஆனால் நல்ல கவனிங்க, ஆண்டவரை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளான மனிதன் என்று சொல்லப்படுகிற இருதயத்தை அவர் புதிதாக மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த இருதயம் மாறுமையானால், இந்த இருதயம் பலப்படுமையானால், இந்த இருதயத்துக்குள்ளே விசுவாசம் அதிகரிக்குமே ஆனால், ஆமென் சொல்லுங்க, இந்த இருதயத்திலே நம்பிக்கை கூடுமே ஆனால், ஆமென் சொல்லுங்க, இந்த இருதயம் தேவனை காண்கிற ஆமென் கண்களை கொண்டிருக்குமே ஆனால், இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் இருக்குமே ஆனால், இந்த இருதயம் தேவனோடு தொடர்பு கொள்ளுமே ஆனால், இந்த இருதயம் தேவனோடு ஐக்கியம் கொள்ளுமே ஆனால், நல்ல கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கான சகலமும் அதிலிருந்து ஆரம்பமாகும். சகல வெற்றியும் சகல சுகமும் சகல மேன்மையும் செழிப்பும் எங்கிருந்து ஆரம்பமாகும்? அங்கிருந்து ஆரம்பமாகும் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும். ஆமென் இல்லைங்களா? அப்படி வேதத்துல ஆமென் சாதித்தவர்கள் நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? நல்ல அழகான ஒரு உதாரணம் சொன்னா யாரு? தாவீது அரசன் தான். அரசனாக தாவீதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு காலத்துல ஒன்றுமில்லாத ஒரு குடும்பத்துல கடைசி பிள்ளையாக, தகப்பனாலும் ஆமீன் சகோதரர்களாலும் மறக்கப்பட்டவனாக, ஒரு ஒதுக்குப்புறமாக அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவனை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. அவனை பற்றி தான் சாமுவேல் சொல்லுகிறார். சாமுவேல் மூலமாக தேவன் அழகான ஒரு வார்த்தையை நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் சவாலான ஒரு விஷயத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஈசாயின் அத்தனை பிள்ளைகளை நான் புறக்கணித்தேன், ஒருவனை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நான் முகத்தை பார்ப்பதில்லை, நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. அத்தனை ஈசாயின் பிள்ளைகளுடைய வெளிப்புறம் மிகவும் பயங்கரமாக இருந்துச்சு. வாசிச்சு பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகத்துல வாசிச்சு பாருங்க. 16ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். எல்லா பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வா என்று சொல்லும் போது முதல் பையனை கொண்டு வர்றாரு, மூத்தவனை. அவன் பேர் எலியாப். பயங்கர உயரம், ஆளெல்லாம் பயங்கரமா இருக்கிறான். பார்த்த உடனே சாமுவேல் சொல்றான், ஆஹா எவ்வளவு அழகான உயரமான ஒரு ராஜா நமக்கு என்று அவன் நினைக்கிறான். கர்த்தர் சொல்றார், இல்லை, இவனை நான் புறக்கணித்து விட்டேன். எல்லாரையும் புறக்கணித்து விட்டார். கடைசியில தான் சாமுவேல் கேட்கிறான், இன்னும் உனக்கு பிள்ளைகள் யாராவது இருக்கிறான்னா? அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு, ஆமா ஒருத்தன் இருக்கான். அவன் எதுக்குங்கிற மாதிரி அவன் கேட்கிறான். அவன் எதுக்கு? ஏன்னா அவன் ஆளு குள்ளமா இருக்கான், ஆளு இன்னும் வயசு ஆகல, அவனுக்கு எதுவும் தெரியாது, ஆடுதான் மேய்க்க தெரியும். இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் யாருக்கு இருக்கு? அப்பாவுக்கு இருக்கு, கூட பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, நான் இவங்களெல்லாம் புறக்கணிச்சுட்டேன், அவங்கள அழைத்து கொண்டு வா, அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானும் எதை பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். அந்த தாவீதின் இருதயத்துல விசுவாசம் இருந்துச்சு, அந்த தாவீதின் இருதயத்துல நம்பிக்கை இருந்துச்சு, அந்த தாவீதின் இருதயத்துல தேவனுக்கு இடம் இருந்துச்சு. ஆமீன். அது நம்பிக்கையுள்ள இருதயம். ஆமென் சொல்லுங்க. அது விசுவாசம் உள்ள இருதயம், அது தேவனோட ஐக்கியம் கொண்ட இருதயம். அவன் ஆடுகளை மேய்த்து வயலில் அவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் அங்கே அவன் சும்மா இருப்பதில்லை. தேவனோடு கூட அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? உறவாடி ஜெபித்து ஆராதித்து துதித்து கொண்டிருந்தான். அவனுடைய இருதயம் தேவனை தேடிக்கொண்டே இருந்துச்சு. அந்த இருதயத்தை நான் பார்க்கிறேன் சொன்னாரு. அந்த தாவீது தான் என்ன செய்தான்? ஊரே உலகமே பயந்த கோலியாத்திற்கு முன்பாக போய் நின்று கொண்டு, ஆமேன், நீ பட்டயத்தோடும் நீ கேடயத்தோடும் எல்லாவற்றோடும் நீ என்ன செய்கிறாய்? வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் என்ன செய்கிறேன்? வருகிறேன். பார்ப்போம், உயரமான பலமான நீயா, ஒன்றுமில்லை என்று உலகத்தால் நினைக்கப்படுகிற நானா? யாரு ஜெயிக்கிறான் இன்னைக்கு பார்ப்போம். ஜெயிப்பதற்கு உயரமும் பலமும் தேவையில்லை, கர்த்தரை நம்புகிற இருதயம் போதும். ஆமேன் சொல்லுங்க. எது போதும்? கர்த்தரை நம்புகிற இருதயம் போதும் அப்படின்னு நிரூபித்து காட்டினார் தாவீது. ஆமீன் சொல்லுங்க. சவுலும் யோனத்தானும் எலியாபும் மற்ற எல்லா உயரமான பலமான ஆட்கள், சண்டை தெரிந்தவர்கள், ஈட்டி கேடகத்தை சுற்ற தெரிந்தவர்கள் எல்லாம் பயந்து இருந்தாங்க. அவங்களால வெற்றி வரல. ஆனா கவனிங்க, தாவீது சொல்றாரு, வெற்றிக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. எத்தனை பேர் சொல்றீங்க வெற்றிக்கு இதெல்லாம்
ஏன்னா கடைசி பிள்ளையா பிறந்துட்டேன், இல்லை நான் அந்த பிள்ளையா பிறந்துட்டேன், இல்லை நான் இப்படி பிறந்துட்டேன், அங்கே பிறந்துட்டேன், இல்லை என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, என் வாழ்க்கையில் அது நடந்து போச்சு, இல்லை எல்லாம் காலம் கடந்து போச்சு, முத்தி போச்சு, எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தாவீது அதெல்லாம் சொல்லலை. எனக்கு கடைசி பிள்ளை தான், எங்கள் அப்பா மறந்துட்டார், அண்ணன் மறந்துட்டாரு, எனக்கு உயரம் இல்லை, இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும் ஒன்று எனக்கு தெரியும், என் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கூட கர்த்தர் இருப்பாரே ஆனால் அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். எல்லாரும் சொல்லுங்க, அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே ஒரு மதிலை தாண்டுவேன். யாராலங்க சொல்ல முடியும்? ஆமென். யாரால சொல்ல முடியும்? பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். யாரால சொல்ல முடியும்? கர்த்தரை நம்புகிற இருதயம் இருந்தால், தேவனை நம்புகிற இருதயம், அந்த இருதயத்தில் இருந்து தான் எல்லாம் ஆரம்பமாகிறது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் பயந்த கோலியாத்தை போய் தைரியமாய் சந்தித்தான். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் சந்திக்க பயப்படுகிற பிரச்சனைகளை நீங்க தைரியமா சந்திக்க முடியும். கவனிக்கிறீங்களா? பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம், படித்தவர்கள் எல்லாம் ஆமீன் செய்ய பயப்படுகிற காரியங்களை ஒரு நொடி பொழுதில் நீங்கள் சாதாரணமாக செய்ய முடியும். எப்பொழுது? கர்த்தரோடு இருதயம். ஆமீன். கர்த்தரோடு இருதயம். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ள இருதயம், கர்த்தர் மேல விசுவாசம் உள்ள இருதயம், கர்த்தரை அறிந்து கொண்ட இருதயம், கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொண்ட இருதயம் இருக்குமே ஆனால் செய்ய முடியும். அதனால தான் தாவீதை பார்த்து, தாவீதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். இல்லைங்க, யாரையுமே நான் தேர்ந்தெடுக்கல, நீங்கள்லாம் வெளியே பார்க்குறீங்க, வெளியே இவங்கெல்லாம் உயரமும் அழகாகவும் கலராகவும் நிறமாகவும் பலமாக உடல் பருமனாகவும் இருக்கிறாங்க. ஆனா நான் ஒருவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவன் வெளியே பார்க்க அவன் சரியா ஆள் இல்லாட்டாலும் அவன் இருதயத்தை நான் பார்க்கிறேன். அவன் இருதயத்துல எனக்கு அங்க இடம் இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. அவன் இருதயத்துல யாருக்கு இடம் இருக்கு? கர்த்தருக்கு இடம் இருக்கு. அவன் இருதயத்துல என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. ஒரு கல்லையும் ஒரு கம்பையும் வைத்துட்டு கோலியாத்துக்கு நேர ஓட முடியும் அவனால. ஆமீன் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லாம, ஆமாங்க எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, இதெல்லாம் இருந்தா முன்னேறிடுவோம். இல்லைங்க போதும் அப்படி நிரூபிச்சு காட்டினவன் தாவீதுங்க. ஒரு கல் இருந்தா போதும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு கல் இருந்தா போதும், ஒரு கம்பு இருந்தா போதும். யுத்தத்துக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய நாமம் போதும். கையை உயர்த்தி சொல்லுங்க, வெற்றிக்கு என்ன வேண்டும்? கர்த்தருடைய நாமம், கர்த்தர் மேல் விசுவாசம், கர்த்தர் மேல நம்பிக்கை, அவர் மேல் வைராக்கியம், அவரை பின்பற்றுகிற இருதயம், ஆமென், அவருக்கு கீழ்ப்படுகிற காரியம். சொல்லிட்டான், ஒரு முறை ஒரு கரடி வந்துச்சு, ஒரு முறை ஒரு சிங்கம் வந்துச்சு, இதெல்லாம் அப்படி அடியேனாகிய நான் என்ன செய்தேன்? கொன்று போட்டேன். இந்த கோலியாத் எம்மாத்திரம் இன்றைக்கு அவனை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் செய்ய போறதில்லை, என் கூட இருக்கிற கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, என் கூட இருக்கிற என் கூட இருக்கிற கர்த்தர் செய்வாருங்கிற நம்புகிற இருதயம் இருந்தால் போதும். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், நீங்களாம் முகத்தை பார்க்குறீங்க, நான் எதை பார்க்கிறேன்? அதனால தான் பவுல் ஜெபிக்க சொன்னாரு, உங்கள் இருதயம், உங்கள் உள்ளான மனிதன், இருதயமாகிய உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. வல்லமையான செய்ய வேண்டும், பலப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். எத்தனை பேர் இனி அதுல கவனம் செலுத்த போறீங்க? ஆமீன். வெற்றிக்கு முதற் பிறந்தவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெற்றிக்கு எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெற்றிக்கு நிறமோ, ஆமீன், கையில் ஏதாவது இருக்கணுமோ, அதுவோ இதுவோ எதுவுமே அவசியம் இல்லை. வெற்றிக்கு தேவையானது கர்த்தரை நம்புகிற இருதயம். ஆமீன் சொல்லுங்க. வாழ்வுக்கு தேவையானது என்னது? கர்த்தரை விசுவாசிக்கிற பலமுள்ள ஒரு இருதயம். ஆமீன் சொல்லுங்க. அந்த இருதயத்திலிருந்து தான் எல்லாம் புறப்பட்டு வரும். நீதிமொழிகள் 4:23 சொல்லுது, எல்லா காவலோடும் இருதயத்தை நீ காத்துக்கொள். அதிலிருந்து என்ன புறப்பட்டு வரும்? வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் புறப்பட்டு வரும். சுகம் அதிலிருந்து புறப்பட்டு வரும். எப்படி தாவீதுக்கு இருதயம் சரியாய் இருந்த போது வெற்றி புறப்பட்டு வந்ததோ, ஆமீன், யுத்தத்தில் வெற்றி புறப்பட்டு வந்ததோ, எப்படி தாவீதுக்கு இருதயம் சரியா இருந்த போது அவனுக்கு ராஜ பதவி தேடி வந்ததோ, அது போல இருதயம் சரியா இருக்கும் போது சுகம் தேடி வரும், ஆரோக்கியம் தேடி வரும். கவனிங்க, பணமும் தேடி வரும். ஆமேன். சகலமும் தேடி வரும், எல்லா நன்மைகளும் கூடி வரும். அதனால தான் சொல்லுகிறது, எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு வரும். காத்துக்கொள், அதன் மேல கவனத்தை செலுத்து. அதனால தான் பவுல் சொல்றாரு, இனிமே நீங்க ஜெபிக்கும் போது, ஆமேன் சொல்லுங்க, இனிமே நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும், அவனை தோற்கடியும், இவனை இது பண்ணும், ஆண்டவரே இப்படி மாற்றும், அதெல்லாம் விட்டுட்டு இனி நீங்க ஜெபிக்கும் போது பவுல் எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே
இருதயம், என் உள்ளான மனுஷனில் நான் பலப்பட வேண்டும். எல்லாம் கையை விரிச்சல், ஆண்டவரே என் உள்ளான மனிதனில் என்னை வல்லமையாய் பலப்படுத்தும், என் இருதயத்தை பலப்படுத்தும். எனக்கு விசுவாசம் உள்ள இருதயம் தாரும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு விசுவாசம் உள்ள இருதயம் தாரும், எனக்கு நம்பிக்கை உள்ள இருதயம் தாரும், கர்த்தர் மேல் வைராக்கியம் உள்ள இருதயம் தாரும், கர்த்தரை நேசிக்கிற இருதயம் தாரும். ஆமென். இந்த இருதயம் சிறப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நான் இத பிரசங்கத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். கவனிக்கிறீங்களா? ஆமென். இருதயம் எவ்வளவு முக்கியமானது, இருதயம் சிறப்படுவது எவ்வளவு முக்கியமானது, உள்ளான மனிதனில் நம்ம பலப்படுவது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் பார்த்தோமா இல்லையா? தாவீதை உதாரணமாக வைத்து பார்த்தோம். நிறைய பேரை பார்க்கலாம். யோசேப்பு அப்படிதான், பவுல் அப்படிதான். பவுல்லாம் ஒன்றும், அதாவது பவுலை பார்த்து எல்லா தேசங்களும் பயப்பட்டது, ராஜாக்கள் பயப்பட்டாங்க, ஆசாரியர்கள் பயப்பட்டாங்க, எருசலேமே கலங்கி இருந்துச்சு. யாரை கண்டு? பவுலை கண்டு கலங்கி இருந்துச்சு. ஆனால் அந்த பவுல் வெளிப்புறமாக பார்த்தா ஒன்றுமில்லாத ஆள், ஆனால் பவுல் உள்ள பயங்கரமான ஆள். யாரு உள்ளுக்குள்ள? அவன் யாரு? அவனுடைய விசுவாசம், அவனுக்கு இருந்த வெளிப்பாடு, அவனுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த இருதயத்தில் இருந்த காரியங்கள்லாம், அது அவன் பெரிய ஆள். அதனால தான் பவுல் சொல்றாரு, பவுலை குறித்து பைபிள்ல நிறைய காரியம் சொல்லப்படலை, அல்லது சில காரியங்கள் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த பவுல் எப்படிப்பட்ட மனுஷன்னா, மிகவும் உயரம் குள்ளமான மனுஷனா, மிகவும், கவனிக்கிறீங்களா? இவ்வளோ உயரம்தான் இருப்பாராம், ரொம்ப ஒரு 3-4 அடிக்குள்ளதான் இருப்பாராம் உயரம். அப்புறம் அவருக்கு கண்ணு பார்வை சரியா இருக்காதுங்கிறாங்க. நிறைய விஷயம், அது எங்கேருந்து எப்படி எடுத்தாங்க, சரித்திரத்திலிருந்து எடுத்தாங்களான்னு தெரியல. இப்படி அவனுடைய சரீரத்தில் நிறைய பலவீனம், அதை பைபிளில் சில இடங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். நான் முதல் முறை வந்தபோது என் சரீரத்தில் இருந்த பலவீனத்தை நீங்கள் பெருசாக நினைக்கலன்னு அவர் எழுதுகிறார். கலாத்தியருக்கு எழுதும்போது என்ன செய்கிறார்? எழுதுகிறார். கவனிக்கிறீங்களா? அவர் ஆலோசனை சங்கத்தில் நிற்கும்போது அவரால் பிரதான ஆசாரியரை சரியாக பார்க்க முடியல என்பதை போலலாம் எழுதப்பட்டிருக்கு. கண்டு பார்வை சரியா தெரியாது. ஆனால் நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட மனுஷன்தான் புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பாதி அவர் தான் எழுதியிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. காரணம் என்னங்க? உள்ள இருதயம், கர்த்தர் மேல விசுவாசம், இந்த இருதயத்தில் இருந்த பலன். ஆமீன் சொல்லுங்க. அந்த பலனோட தான் சிறைச்சாலையில் போட்டாலும் அங்கிருந்து பாடி துதிக்கிறாரு. கவனிங்க, சிறைச்சாலை அதிருது. சிறைச்சாலை என்ன செய்யுது? அதிருது. சிறைச்சாலை அதிர்றதுக்கு என்னங்க வேணும்? இல்லைங்க, சிறைச்சாலை அதிரணும்னா MDV படிச்சிருக்கணும், தியாலஜி படிச்சிருக்கணும். இல்லைங்க, சிறைச்சாலை அதிரணும்னா என்ன வேணும்? அவருக்கு இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கணும். சிறைச்சாலை அதிரணும்னா என்ன செய்யணும்? இல்லைங்க, இவ்வளோ உயரமான ஆளாக இருக்கணும், கையெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கணும், ஆமீன், ஆளு நல்ல கலராக இருக்கணும். இந்த குடும்பத்தில் இல்லைங்க, சிறைச்சாலை அதிரதற்கு என்ன செய்ய வேணும்? உள்ள பாருங்க, நம்பிக்கை வேணும், உள்ள விசுவாசம் வேணும், கர்த்தர் மேலே வைராக்கியம் இருக்கிற ஒரு இருதயம் வேணும். ஆள் உயரம் இல்லை, ஆள் குட்டை தான், பார்க்க அழகா இல்லை, ஆனால் உள்ள கொண்டு பிடிச்சி போடுறாங்க. உள்ள கடந்து அவன் பாடுற பாட்டும், துதிக்கிற துதியும், ஜெபிக்கிற ஜெபமும் என்ன செய்யுது? மிகப்பெரிய பலசாலிகளால் கூட செய்ய முடியாத, மிகப்பெரிய போர் படையினால கூட செய்ய முடியாத ஒன்று செய்து. என்ன அப்படின்னா, அந்த பூமியையே குலுங்க வைக்கிறது. ஹல்லேலூயா! எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா! உங்கள் இருதயம் பலமாக இருந்தால், எல்லாரும் சொல்லுங்க இருதயம் விசுவாசமாக இருந்தால், எல்லாத்தையும் அதிரவும் குலுங்கவும் வைக்க முடியும். ஆமீன். நம்புகிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். இன்னைக்கு அது மேல கவனத்தை செலுத்துங்க, இல்லைங்களா? அப்ப வெளிப்புறமான மனுஷன், அது சரீரம். அது யாரு? சரீரம். இந்த சர்ச்சுக்குள்ள இருந்து அல்லது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே இருக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜன்னல் வழியா பார்க்குறீங்க. அதுபோல இந்த உடம்புக்குள்ள இருந்து நீங்க இந்த கண்கள் வழியா பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த உடம்பு நீங்க அல்ல, இந்த உடம்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆமீன் சொல்லுங்க. சரீரத்துக்கு என்ன இருக்கிறது? எலும்பு, சதை, ரத்தம். சரீரத்துக்கு என்ன இருக்கிறது? எலும்பு, சதை, ரத்தம். ஆத்மாவுக்கு என்ன இருக்கிறது? 3 காரியம் இருக்கிறது. உணர்வு, விருப்பம், அப்புறம் என்னது? உணர்வு, விருப்பம், சித்தம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அதே போல
இந்த உள்ளான மனிதனுக்கு 3 காரியம் உண்டு. உள்ளான மனிதனுக்கு என்ன உண்டு? 3 காரியம் உண்டு. கவனிக்கிறீங்களா? சரீரத்துக்கு என்ன இருக்கிறது? எலும்பு, சதை, ரத்தம். இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. எலும்பு, சதை, அப்புறம் என்னது? ரத்தம். ஆத்மாவுக்கு என்ன இருக்கிறது? 3 காரியம் இருக்கிறது. எமோஷன். எல்லாரும் சொல்லுங்க, எமோஷன். இல்லையா? எமோஷன் ஆயிட்டாருன்றோம்ல, மூடு மாறிட்டு, அவர் மூடு இப்போ சரியில்லை, அதான் எமோஷன். அப்புறம் என்ன? உலக அறிவு. என்ன அறிவு? இன்டலெக்சுவல் அறிவுனா என்னது அப்படின்னா, கவனிங்க, அது இவர்கிட்ட போய் நான் இப்படி சொன்னால் இப்படி பதில் சொல்வார், அப்படி சொன்னால் இப்படி சொல்வார் அப்படிங்கிற உலக அறிவு. அப்புறம் விருப்பம் இருக்கு. அதே போல உள்ளான மனிதனுக்கு 3 காரியம் இருக்கிறது. உள்ளான மனிதனுக்கு 3 காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் சொல்லுங்க. 1 ஐக்கியம். 1 என்னது? ஐக்கியம். 2வது என்ன அப்படின்னா, இது உணர்வு இல்லை, இது உள்ளுணர்வு. இது ரெண்டையும், உணர்வையும் உள்ளுணர்வையும் குழப்பிடக்கூடாது. ஆங்கிலத்தில் அதற்கு பெயர் இன்டியூஷன். உணர்வுக்கு பெயர் எமோஷன். இது உள்ளுணர்வு. சிலர் உணர்வை நம்பி ஏமாந்து போனவங்க இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ இப்படி தோணுங்க, என் புருஷன் யாரு கூடயோ ஓடி போற மாதிரி தோணுதுங்க. கவனிக்கிறீங்களா? உணர்வு. என்னது? உணர்வு. எனக்கு என்னெல்லாமோ காலையிலே தோணுதுங்க, அப்படி தோணுதுங்க, அங்கே ஏதோ தப்பு நடக்கும். அது கிடையாது. இது இன்டியூஷன். இது என்னது? உள் உணர்வுனா உள்ள இருந்து தேவன் கொடுக்கிற உணர்வு. ஆமீன் சொல்லுங்க. இது யாருக்கு தான் உண்டு? உள்ளான மனிதனுக்கு உண்டு. ஆமீன். 3வது மனசாட்சி. 3வது என்னது? மனசுன்னு வருது, ஆனால் அது மனசு கிடையாது, உள்ளத்தின் சாட்சி. என்ன சாட்சி? இந்த 3ம் எதை சார்ந்தது? உள்ளான மனிதன் இருதயத்தை சார்ந்தது. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த 3 பகுதியிலும் நீங்கள் வளர்வீர்களே ஆனால், ஆமீன், இந்த 3 பகுதியில் நீங்கள் கவனத்தை செலுத்துவீர்களே ஆனால், அதுதான் நீங்கள் வளருவதற்கு, உள்ளான மனிதன் பலப்படுவதற்கு ஆதாரம், ஆரம்பமும் அறிகுறியுமாக இருக்கிறது. ஆமீன். அப்போ 3 காரியம். 1 என்னது? கம்யூனியன். இன்னொன்று இன்டியூஷன். இன்னொன்று ஆங்கிலத்தில் கான்சைன்ஸ் அல்லது தமிழில் மனசாட்சி. தமிழில் என்னது? மனசாட்சி. முதலாவது கம்யூனியன் என்று சொல்லப்படுகிற ஐக்கியம். ஐக்கியம். ஏன் ஐக்கியம் அப்படின்னு சொன்னால், அதான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். நீங்கள் ஒரு மனிதனோடு சரீரத்தின் மூலமாக உறவாடுகிறது போல தேவனோடு ஆவியில் நீங்கள் உறவாடுகிறீர்கள். ஆவியில் மூலமாக நீங்கள் ஐக்கியம் கொள்ளுகிறீர்கள். ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? தேவன் ஆவியா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன். நீங்களும் ஆவியாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஆவியாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே மிதந்துட்டுலாம் இல்லை. எதுக்குள்ளே இருக்கீங்க? சரீரத்து உள்ளே இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எது உள்ளே இருக்கிறீங்க? சரீரத்து உள்ளே இருக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த 3லையும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. இதில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. இந்த 3லையும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பலமாக இருக்கிறீங்களா, பலவீனமாக இருக்கிறீங்களான்னு இன்றைக்கு நீங்கள் கவனிக்கணும். அதுதான் உங்கள் இருதயம் ஸ்திரமாக இருக்கா, உள்ளான மனுஷனில் பலமாக இருக்கீங்களா, பலவீனமாக இருக்கீங்களாங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ இந்த 3 காரியத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 3ஐயும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு. அதில் தான் உங்களுக்கு புரியும் நான் உள்ள பலமாக இருக்கிறேன்னா இல்லையான்னு. கவனிக்கிறீங்களா? முதல் காரியம் என்னது? ஐக்கியம், கம்யூனியன், தேவனோடு ஐக்கியம். ஆமீன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? வாசிங்க. தம்முடைய குமாரன் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமீன். அப்புறம் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமேன் இல்லையா? அப்ப யோவானும் இதை குறித்து எழுதுகிறார், பவுலும் இதை குறித்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது.
எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? தேவனோடு கூட என்ன செய்கிறது? இருக்கிறது. தேவன் மனிதனோடு கூட ஐக்கியம் கொள்ள தேவன் விரும்பினார். அந்த ஐக்கியத்துக்காகத்தான் மனிதனை தேவன் படைத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பகலிலே குளிர்ச்சியான வேளையில தேவன் தோட்டத்திலே உலாவினார். அங்கே வந்து ஆதாமை கூப்பிட்டார். ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆதாமே நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? வா நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு ஆதாமை கூப்பிட்டாரு சொல்லுங்க? ஆதாமே நீ எங்கே இருக்கிறேன்னு ஏன் கூப்பிட்டாரு? எதுக்கு கூப்பிட்டாரு? வா நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செய்வோம்? பேசுவோம். இன்னைக்கு என்ன பண்ணுன சொல்லு அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாரு. அவனோடு பேச விரும்புகிறார். ஆனால் அவன் என்ன செஞ்சான்னு அவன் போய் ஒளிந்து கொண்டான். பாவம் செய்து அவன் ஒளிந்து கொண்டான். கவனிக்கிறீங்களா? ஆனால் பாவம் செய்து அவனையும் தேவன் தேடி வந்தார். அவனுடைய ஐக்கியத்தை இழந்ததுனால தான் அவனுடைய ஐக்கியத்தை மீட்டு கொள்வதற்காக தம்முடைய குமாரனையை உலகத்தில் அனுப்பி இரத்தத்தை சிந்த வைத்து மரிக்க வைத்து கவனிங்க மீண்டும் மனிதனை தன்னோடு சேர்த்து கொண்டார். அதை குறித்து தான் பவுல் என்ன எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து தான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி கொள்ளும்படியாக நம்முடைய பாவத்தை எண்ணாமல் அவரை நமக்காக தந்தர்லி பாவத்தை எல்லாம் இயேசுவின் மேல் செலுத்தி தேவன் என்ன செய்தாராம்? நம்முடைய பாவத்தை எண்ணாமல் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு அளித்தார். ஆமீன் சொல்லுங்க. ஒப்புரவாக்கினார்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஒன்னா ஆக்கிட்டார். உங்களையும் அவரையும் என்ன ஆக்கிட்டாரு? இதற்கு அவர் கொடுத்த விலை கரையம்தான் இயேசுவின் மரணம், சிலுவை. கவனிக்கிறீங்களா? அப்ப இவ்வளவு பெரிய சிலுவையின் மரணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? நீங்கள் தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். சொல்லுங்க, நீ யாரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும்? தேவனோடு என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியமாக இருக்க வேண்டும். இப்போ உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பவுல் எழுதுகிறார், எங்களுடைய இல்லையா 1 யோவான் எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. யாரோடு இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவோடு எங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது. இருக்கிறதா உங்களுக்கு? ஆமீன் சொல்லுங்க. ஐக்கியத்தை எப்படி நம்ம உருவாக்க முடியும்? ஆண்டவர் ஐக்கியத்தை விரும்புகிறார். ஆமீன். ஐக்கியம்னா ஃபெல்லோஷிப், தேவனை நன்கு அறிகிற அறிவு, தேவனோடு உறவாடுகிற அறிவு. ஆமீன். மிகவும் நெருக்கமான ஒரு உறவு என்று ஐக்கியத்துக்கு பொருள்படுகிறது. கவனிக்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கு நாம தேவனையும் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வைத்திருக்கிறோம்? ஏதோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் வரணும், அப்புறம் நம்ம வைரணும். வரலன்னா பாஸ்டர் கேட்பாரு இல்லைங்களா? 2-3 வாரம் வரலன்னா ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு போயிட்டு வந்துடுவோம் இல்லைங்களா? ஜெபம் எதுக்கு பண்ணுறோம் இல்லையா? அது வேணும் இது வேணும் இல்லையா? அப்படி இல்லைங்க. பவுலும் யோவானும் பேதுருவும் என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, இல்லைங்க, அவரோடு கூட நேரம் செலவிடுவது. ஆமீன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா இல்லையா? அவரோடு நேரம் செலவிடுவது, அவரோடு நேரம் செலவிடுவது. ஆமீன் சொல்லுங்க இல்லைங்களா? செலவிடுறீங்களா? அதைத்தான் நான் கேட்குறேன். உங்க இருதயம் சிறப்பற்றுக்குது, சிறப்படுவதை நோக்கி நீங்க போறீங்கன்னா அவரோடு நீங்க நேரத்தை செலவிடுவீங்க. ஜெபத்திலும் வேதம் வாசிப்பிலும் துதியிலும் ஆமீன் அவருக்குரிய காரியங்களிலும் நீங்கள் முதலிடம் கொடுத்து அதை நோக்கி போய்கொண்டே இருப்பீர்கள். அதை நோக்கி போய்கொண்டே இருந்தால் உங்கள் இருதயம் சிறப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. உங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? சிறப்பட்டு கொண்டே இருக்கும். இருதயம் சிறப்பட்டால் நினைத்து கொள்ளுங்கள், ஆடுகளை மேய்த்தவன் அரசனானது போல, ஆமீன், அடிமையாய் போன யோசேப்பு அதிபதியாய் ஆனது போல, ஆமீன், வேடிக்கையான மனிதன் என்று மற்றவர்களால் சொல்லப்பட்ட, அற்பமான சரீரத்தை உடையவன் என்று மற்றவர்களால் சொல்லப்பட்ட பவுலை கொண்டு உலகத்தை கலக்கியது போல. கவனிக்கிறீங்களா? உங்க இருதயம் சிறப்பட்டு கொண்டே இருந்தால், ஐக்கியம் கூடிக்கொண்டே இருந்தால் உங்களை கொண்டும் செய்வாரு. உன்னை கொண்டு என்ன செய்வாரு? அற்புதங்கள் செய்வாரு. ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா? அதை நோக்கி உங்கள் இருதயம் போதா? அதில் இருதயம் வாஞ்சையாக இருக்கா? ஐக்கியத்துக்கு, ஜெபத்துக்கு, வேத வாசிப்புக்கு இல்லையா? நமக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சா என்ன செய்யலாம்? ஃபோனை எடுத்து நோண்டலான்னு ஆசையாக இருக்குது. கொஞ்ச நேரம் கிடைச்சா டிவி பார்க்கலாம் ஆசையாக இருக்குது. கொஞ்ச நேரம் கிடைச்சா என்ன செய்யலாம்? எங்கேயாவது போய் ஒரு கட்டை செவத்தில் உட்காந்து பராக்க பார்க்கலான்னு என்ன இருக்குது? ஆசையாக இருக்குது இல்லைங்களா? எதையாவது செய்யலான்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஜெபம் பண்ணணும்னு மட்டும் ஆசையே வர மாட்டேங்குது இல்லைங்களா?
அதை வாசிக்க வாசிக்க சுவாரஸ்யமா இருக்கு. எதை? குமுதத்தை, குங்குமத்தை, ராணிய இல்லையா, வேதத்தை. அது கேலண்டர் பாஸ்டர் எதுக்கு கொடுத்திருக்கிறார்? டெய்லி ஒரு வசனம் வாசிக்கிறதுக்கு. டெய்லி ஒரு வசனம், அது கேலண்டரில் வாசிச்சா போதும். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கர்த்தரை துதிக்கிற துதி வாயில இருக்கா? இல்லை இல்லையா? வேற பேச்செல்லாம் நிறைய இருக்கு. கவனிக்கிறீங்களா? துதியை அதிகப்படுத்த வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏங்க துதிக்கணும்? சும்மா துதிங்க. எதுக்கு துதிக்கணும்? கேட்காதீங்க, துதிங்க. ஆமேன். என்ன அப்படி துதிச்சு? இல்லை, துதிச்சுட்டே இருங்க. என்னங்க நடக்கும்? எல்லாமே நடக்கும். சொல்லுங்க, எல்லாமே நடக்கும். உங்களுக்கு துதிக்கிறதுக்கு காரணம் வேணுமா? ஆமேன். காரணம் வேணுமா? உளையான சேற்றில் தூக்கி எடுத்தார், பாவத்தை மன்னித்தார், சிலுவையில் மரித்தார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இன்னும் என்னலாமா உங்களுக்கு? இது வரைக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் தந்தது கர்த்தர் தான். எதற்காக துதிக்கணும்? ஏன் துதிக்கணும்? துதித்து கொண்டே இருங்க. ஆமீன். ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க, ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க, வேதத்தை வாசித்து கொண்டே இருங்க. இதெல்லாம் செய்ய 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 உங்களை தேவனுக்குள்ள ஐக்கியத்தில் அது பலப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்கள் இருதயம் சிறப்படுத்தப்பட்டு இருக்கும். ஆமீன். இருதயம் பலப்படும். ஆமீன் சொல்லுங்க. இல்லைங்களா? எப்படிங்க ஒரு ஆடு மேய்ச்சவன் இத்தனை பாடலை எழுதுனா, சங்கீதங்களை எழுதுனா? இந்த சங்கீதங்கள் எல்லாம் நீங்க என்ன சும்மா நினைக்கிறீங்களோ? சும்மாலாம் கிடையாது. தமிழ்ல மிகப்பெரிய, அது என்ன சொல்றது, தமிழ் புலமை வாய்ந்த புலவர்கள் எழுதின செய்யுளை விட மிக ஆழமான இலக்கணங்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல அதை சாதாரணமாக எழுதிட்டாங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்னு. கவனிக்கிறீங்களா? அவன் எழுதின ராகமும் அவன் எழுதின அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக இருக்கு. இது கர்த்தர் ஒன்று பண்ணினால் இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ராகத்தை அமைச்சு அவங்க கொடுத்துருக்கிறான். அந்த பாடல் இன்றைக்கு வரைக்கும் உலகம் எங்கும் அது எப்படி இருக்கிறது? மிக பிரபலமாக இருக்கிறது. This is the day, this is the day, இன்றைய நாள் கர்த்தர் உண்டாக்கினார். ஆமீன். இது அவன் எழுதின ஒரு பாடல். எப்பொழுது? அவன் சாதாரண மனிதனாக இருக்கும்போது. எப்படிங்க அவனால் எழுத முடிஞ்சிச்சு? எங்கே போய் எதை படித்தான்? அவன் என்னெல்லாமோ எழுதி வைத்திருக்கிறான். 10 நரம்பு வீணையினால் கர்த்தரை துதிங்கள் அப்படிங்கிறான், தம்புருவினால் துதிங்கள்ங்கிறான். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கீபோர்டு இருக்குது, அதில் ஏகப்பட்ட காரியம் இருக்குது. 7 ஸ்வரம் இருக்குது. ச ரி க ம ப அப்படிங்கிறான். ஆன்னு பாட வேண்டியதாக இருக்குது. கவனிக்கிறீங்களா? கிட்டார்னா அது ஒரு மாதிரி இருக்குது, ட்ரம்ஸ்னா அது வேற மாதிரி இருக்குது. ஆனால் தாவீதுக்கு எல்லாம் புரியுது, எல்லாத்தையும் பற்றி எழுதுறான், அழகா எழுதி வைத்திருக்கிறான். இலக்கணத்தில் மிக நுட்பமான காரியங்கள்லாம் எழுதி வைத்திருக்கிறான். யாரு? சாதாரண ஆடு மேய்த்தவங்க. இன்றைக்கு போல பெரிய கிளாஸ், கீபோர்டு கிளாஸ் அல்லது அந்த கிளாஸ் இந்த கிளாஸுக்கு போய் படித்து வந்தவன் கிடையாது, ஆடு மேய்த்தவன் தான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்ன தெரியுமா? கர்த்தரோடு ஐக்கியம். புரியாதவைகளை புரிய வைக்கிறார். ஆமீன் செய்யுங்க. முடியாததை செய்ய வைக்கிற தேவன் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லி எல்லா காவலோடு உன் இருதயத்தை என்ன செய்? காத்துக்கொள். அதிலிருந்து என்ன புறப்பட்டு வரும்? ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். ஆமீன் சொல்லுங்க. இல்லைங்களா? அப்ப இருதயம் சிறப்படுவது நல்லது. எல்லாரும் சொல்லுங்க, இருதயம் சிறப்படுவது நல்லது. பவுல் சொல்றாரு, இருதயம் உங்களுக்கு ஸ்திரப்படணும்னு நான் ஜெபிக்கிறேன். உங்க உள்ளான மனிதன் என்ன செய்யணும்? பலப்படணும், நான் ஜெபிக்கிறேங்கிறான். அது ஏன் நல்லது? அது என்ன செய்ய போகுது? அது இருதயம் பலப்படுவதற்கு அடையாளம் என்ன? ஆமீன். என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனோடு ஐக்கியம் ஆவியில தான் செய்ய முடியும். எதுல தான் செய்ய முடியும்? ஆவியில தான் செய்ய முடியும். ஆமீன் இல்லையா? அதனாலதான் யூதா இப்படி எழுதுகிறாரு, நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணி. எதில் ஜெபம் பண்ணி? ஆவியில ஜெபம் பண்ணி. பவுலும் எழுதுகிறார், நான் ஆவியோடு ஜெபிப்பேன் அப்படிங்கிறாரு. ஆமீன். ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன்னு என்ன செய்கிறாரு? எழுதுகிறாரு. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்னு எழுதுகிறாரு இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எல்லோரும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வருகிறது, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். ஏன்னா அந்த பெண்ணு கேட்குறா, எல்லாரும் எருசலேம்ல வந்து அங்க இருக்கிற ஆலயத்துல தான் தொழுது கொள்ளணும்னு சொல்றாங்களே அப்படிங்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இல்லைங்க, அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆலயமும் அதனுடைய சகாத்தமும் முடிஞ்சு போச்சு. ஆலயத்துக்கு வந்து தான் தொழுது கொள்ளணுங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். எல்லாரும் சொல்லுங்க,
அதனால தான் இனி 3ஆம் ஆலயம் கட்டப்படும், அதை குறிச்செல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. அதுக்கு தேவ சித்தமே கிடையாது. அது யார் சித்தமே கிடையாது, தேவ சித்தமே கிடையாது. எல்லோரும் நீங்களே கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் என்ன செய்கிறார், வாசமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவரோடு ஐக்கியம். அதனால தான் பவுல் ஆசீர்வதிக்கும் போது இப்படி சொல்றாரு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. ஐக்கியத்தை தேடுகிறீர்களா? தேடுங்க, இருதயம் பலப்படும். ஆமென் சொல்லுங்க. இதுல இருந்து பலப்பட பாருங்க. அடுத்து என்னன்னா உள் உணர்வு. அடுத்து என்னது? இன்டியூஷன் என்று சொல்லப்படுகிற உள் உணர்வு. இதையும் வெறுமனே உணர்வையும் நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. எமோஷனையும் என்ன செய்யக்கூடாது, குழப்பிக் கொள்ளவே கூடாது. உள்ளுணர்வு என்பது வேற. ஆமென். சிலர் உணர்வுக்கு இடம் கொடுத்து ஒன்றுமில்லாமல் போயிடுறாங்க. ஆனால் இடம் கொடுக்க வேண்டியதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதும் எதற்கென்றால் உள்ளுணர்வு. சில நேரங்களில் உள்ளே இருந்து ஒரு உணர்வு வரும், அதை கேட்காமலே இருப்போம். போய் பேசு, போய் பேசு, போய் என்ன செய், பேசு, பாவம், விட்டு கொடுத்துரு, என்னத்தை சாதிச்சிட்ட, மன்னிச்சிரு, என்னத்தை சாதிச்சிட்ட, மன்னிச்சிரு, இப்படிலாம் உள்ளே இருந்து ஒன்று பேசிட்டு ஒரு உணர்வு வரும் பாருங்க. அதைத்தான் உள் உணர்வு. அது சரியான விதத்தில் உங்களை நடத்தும். ஆமீன் சொல்லுங்க. அது சரியான விதத்தில் உங்களை என்ன செய்யும். ஆனால் இந்த உள் உணர்வு பல நேரங்களில் எல்லாருக்குமே அது கடினமாக இருக்கும். ஏன்னா அது ஆண்டவர் சில நேரங்கள் அப்படி செய்ய சொல்வார், போய் பேச. ஏன்? நேற்று தான் சண்டை போட்டு போயிருக்கான், யாரு கூட பிறந்தவனோ பிள்ளையோ யாரோ ஒருத்தர் போயிருக்கான், சரிதானே, பேசு, எல்லாம் மாறிடுன்னு உள்ள சொல்லும். இல்லை அதெல்லாம் பேச மாட்டேன், அதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், அவனா வரட்டும், அவனா என்ன செய்யட்டும், வரட்டுமே. கவனிங்க. இப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சொல்லப்பட்டிருக்கிறதா? யாராலே கொண்டு போகப்பட்டார்? ஆவியானவராலே. இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியினால ஏவப்பட்டு, ஆவியினால என்ன செய்யப்பட்டு. அதுதான் உள்ளுணர்வு. அதான் என்ன உணர்வு? உள் உணர்வு. கவனிக்கிறீங்களா? அப்புறம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாங்க, 16ஆம் அதிகாரத்திற்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. பவுல் சொல்றாரு, மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவரோ அவர்களை என்ன செய்தார் அப்படின்னா என்ன செஞ்சாரு? நாங்கள் போகும்போது வெள்ளையா ஒரு ஆவி மாதிரி இப்படியே அசைவாடி எங்களை போகாதேன்னு தடுத்து நிறுத்தினாரா? அப்படியா? கிடையாது. அதுதான் உள் உணர்வு. அதான் என்ன உணர்வு? உள் உணர்வு. இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் ஏவி கொண்டு போனார்னா கையை பிடிச்சி தரன்னு இழுத்து, இல்லையா? அல்லது இங்கே பவுல் சொல்றார்ல, ஆவியானவர் போக விட்டாது இருந்தார்னா, பவுலே நீ போகாதே அப்படின்னு பேசினாரா? உன்னோடு நான் பேசுகிறது நான் தான் பரிசுத்த ஆவியானவர், நீ போ, அமேன் அப்படி சொன்னாரா? போகாதே, அப்படி கிடையாது. இதெல்லாம் என்னன்னா அதான் இன்டியூஷன், உள் உணர்வு. அதான் உள் உணர்வு. கவனிக்கிறீங்களா? அதனால தான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னார், காண்கிற கண்களும் கேட்கிற செவிகளும் உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை கொடுக்கல. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் செவிகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஆமீன் சொல்லுங்க. அவைகள் யாரு? பாக்கியம் உள்ளவைகள். மத்தேயு 13:23 என்ன சொல்லுகிறது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து. யாராயிருந்து? அப்ப இந்த வசனத்தை பேசும்போதே சில நேரங்களில் செய்தி வரும் தெரியுமா? செய்தியில் நமக்கு ஒரு வார்த்தை வரும்போதே அது எனக்கு தான், எனக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறாரு, ஆமீன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளே இருந்து வரும் தெரியுமா? சிலருக்கு வராது. சிலருக்கு என்ன வரும்? நல்ல பேசுகிறாரு, அவனை பற்றி பேசுகிறாரு, அவனை பற்றி என்ன செய்கிறாரு,
பேசுகிறாரு. சபையில் இவங்களெல்லாம் பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு, இவங்கெல்லாம் திருந்தணும்னு அவங்கள பற்றி என்ன செய்யும் அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த உள் உணர்வு, இன்டியூஷன் என்று சொல்லப்படுகிற உள் உணர்வு உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதை அறிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே இதை எனக்கு தாரும், உள் உணர்வு, என்னை ஆவியானவர் ஏவுதுவதை, ஆமேன், நான் அறிந்து புரிந்து கொண்டு சரியாய் நடக்க எனக்கு உதவி செய்யும், ஆமேன்னு சொல்லுங்க என்று நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். கேட்கும்போது கவனிங்க, உங்களை பரிசுத்த ஆவியானவர் அழகாய் நடத்தி கொண்டு போவார். ஆமீன். இங்கே போ, இந்த வேலைக்கு போ, இந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணு, இல்லையா, இதை செய், இதை வாங்கு, இதை வாங்காத, ஆமீன், இதை பேசு, இது எல்லாமே உள்ளே இருந்து ஒரு 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 உள் உணர்வு, இன்டியூஷன் உங்களுக்கு உண்டாகும். வேதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, அநேகர் எல்லாருமே இப்படி தான் நடத்தப்பட்டார்கள். ஆமேன். மூன்றாவது ஒரு காரியம் அப்படின்னா, இந்த ஆவியில் என்ன இருக்கிறது அப்படின்னா மனசாட்சி. என்ன இருக்கிறது? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதை வாசித்து நாம் ஜெபித்து முடிப்போம். நீதிமொழிகள் 20:27 என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. மனிதனுடைய ஆவினா அதான் உள்ளான மனிதன் அல்லது இருதயம் என்று நாம் சொல்லுகிற அந்த காரியம் என்ன செய்கிறதாம், உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன செய்தாம், ஆராய்ந்து பார்க்கிறது, இல்லையா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூட புறஜாதிகளை பற்றி சொல்லும்போது, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யும்போது எப்படி செய்கிறாங்களாம், மனசாட்சியின்படி செய்கிறாங்களாம். எப்படி செய்கிறாங்களாம்? அங்கே மனசாட்சியே சொல்லுதான், இதை செய், இது சரி, இதை செய்யாத, இது தப்புன்னு எதுவே சொல்லுமா, மனசாட்சியே சொல்லுகிறதான். கவனிக்கிறீங்களா? அதை 27 நீதிமொழிகள் 20:27 சொல்லுகிறது மனிதனுடைய ஆவின்னு சொல்லுது. அது எங்கிருந்து தான் வருகிறது, எந்த பகுதியிலிருந்து வருது? அப்போ இது என்னது? மனசாட்சினா என்னது? மனசாட்சினா என்னது? மனசாட்சியின்படி நடப்பது என்றால் என்னது? கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இப்போ அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விளக்கம், எல்லாருக்குமே தெரிந்த விளக்கம் இல்லைங்களா? மனசாட்சினா என்னது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விளக்கம்தான். ஆனால் இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். இதை சரியாக நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். மனசாட்சி உள்ளவனுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. அதுதான் புதிய ஏற்பாடு சொல்லுகிற சத்தியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனசாட்சி உள்ளவனுக்கு எது தேவை கிடையாது, நியாயப்பிரமாணம் தேவையில்லை. நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, மனசாட்சி இல்லாதவனுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக சொல்லுது. எங்க 10 கட்டளைகளும் மற்ற கட்டளைகளும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, ஒருவனுக்கு மனசாட்சியே கிடையாதுன்னா அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த மனசாட்சியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். மனசாட்சினா என்ன, நம்ம அதை சுருக்கி குறுக்கி பார்த்துறோம். மனசாட்சினா என்ன அப்படின்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், வெளியில் தப்பு இல்லைங்கிறான், ஆனால் என் மனசே என்ன சொல்லுது, நீ தப்பு பண்ணிட்ட, இது மனசாட்சிங்கிறான். ஆனால் மனசாட்சி என்பது இதை தாண்டி மிக விரிவான ஒரு காரியம், மிக விரிவான ஒரு காரியம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பைக்கிலேயோ கார்லேயோ போயிட்டு இருக்கிறீங்க. யாரோ ஒருவர், ஒரு வயதானவர்னு வச்சுக்கொள்ளுங்க, பைக்கில் வந்து உங்கள் காரில் மோதிட்டார். உங்கள் காரு டேமேஜ் ஆயிடுச்சு, காரு டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் கூட்டம் கூட்டுறாங்க, போலீஸ் எல்லாமே வந்துட்டாங்க. தப்பு பெரியவர் மேலே தான் இருக்குது, உங்கள் மேலே தப்பு இல்லை. போலீஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க, இவரை கொண்டு உள்ளே வச்சுருவோம், இவரை கொண்டு என்ன செய்வோம், உள்ளே வச்சுருவோம், காருக்கு இவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டாரு, அதுக்கு இத்தனை 1000 ரூபா கொடுங்க, விட்டுருவோன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் மனசாட்சி, உள்ள மனசாட்சி இருக்குமே, ஆனால் அந்த மனசாட்சி ஒருவேளை அந்த சூழ்நிலைக்கு தகுந்தால சொல்லும், பாவம் கஷ்டப்படுறவன், அவர் மேலே தான் தப்பு, அவர் எனக்கு ரூபா தரதான் செய்யணும், அதான் நியாயம், அதான் உண்மை. ஆனால் நான் வசதியாக இருக்கேன், நான் அந்த 10,000 வாங்கி நான் பெருசாக கொட்ட போகிறதில்ல, ஆனால் அந்த 10,000 அவன் கொடுக்கறதுக்கு பாவம், அவன் பல வருஷமாக கஷ்டப்படணும், அவன் கடன் வாங்கி தான் கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு அவன் ரொம்ப திண்டாடுவான். எனக்கு எல்லாமே சாதகமாக இருந்தாலும், கவனிக்கிறீங்களா, என் பக்கம்தான் நியாயம் இருந்தாலும், நான் வாங்கிறது சட்டத்தின்படி சரியாக இருந்தாலும்,
மனசாட்சி இருக்குமே ஆனால், கவனிக்கிறீங்களா? மனசாட்சி இருக்குமே ஆனால் மனசாட்சி சொல்லும், இல்லைங்க வேண்டாம், பணத்தை அவரே வச்சுக்கிட்டோம், பாவம் அவரை ஜெயிலையும் போடாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லும். கவனிக்கிறீங்களா? மனசாட்சிங்கிறது சுருக்கம் இல்லை, அது மிக விரிவான காரியம். அது மிகவும் விரிவான ஒரு காரியம். ஆமீன் சொல்லுங்க. அந்த மனசாட்சி இருக்குமே ஆனால் எல்லாமே வந்துடும். சாந்த குணம் வரும். என்ன வரும்? சாந்த குணம்னா என்னதுன்னா, என் கையில் அதிகாரம் இருக்குது, நான் நினச்சா உங்களை அழிச்சு போடலாம், அதுக்கான சூழ்நிலையும் இருக்குது, அதுக்கான தப்பு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் சாந்த குணம்னா என்னது அப்படின்னா, அது மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அப்படிலாம் செய்யலை. அவன் அப்படிலாம் என்ன செய்யலை? ஏன்னா அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு? மனசாட்சி. மனசாட்சி இருக்குமே ஆனால் இரக்கம் முன்பு வந்து நிற்கும். மனசாட்சி இருக்குமே ஆனால் அன்பு முந்தி வந்து நிற்கும். ஒரு காரியத்தை முடிவெடுக்கும் போது எது முந்தி வந்து நிற்கும்? இரக்கம். எனக்கு தெரியும், அடித்து விரட்டிடலாம், எனக்கு தெரியும், இதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம், இதெல்லாம் பண்ணிடலாம், எனக்கு தெரியும், அவ்வளோ காரியம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான தகுதி எனக்கு இருக்குது, அதுக்கான பவரும் எனக்கு இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் மனசாட்சி இடம் கொடுக்கலைங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எது இடம் கொடுக்கல? கவனிக்கிறீங்களா? எது இடம் கொடுக்கல? அந்த மனசாட்சி என்பது விரிவான ஒரு காரியம். அது எப்பொழுது சரியாக இயங்கும் என்றால், ஆமேன், தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் வளர வளர, தேவனை அறிய அறிய, வேதத்தை அறிய அறிய, கிருபையில் பலப்பட பலப்பட, கிருபையை சரியாய் புரிந்து கொள்ள. எதை சரியாய் புரிந்து கொள்ள? கிருபையை ஒரு மனுஷன் சரியா புரிந்து கொண்டான் ஆனால் மனசாட்சி சரியாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமேன். இல்லைன்னா எப்படின்னா, ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னார். ஒரு ராஜாட்ட ஒருத்தன் கடன் பட்டிருந்தான 10,000 ரூபாய் கொடுக்க வழியில்னு உள்ள ஜெயிலில் போடணுன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவன் என்ன செஞ்சிட்டான்? வெளியே போயிட்டான். போகும்போது இவங்கிட்ட 100 ரூபா கடன் வாங்கின ஒருத்தன் வந்தான். அவன் கடன் கொடுக்கலன்னு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான்? ஜெயிலில் போட்டானா. மனசாட்சியே இல்லாதவன். புரியுது அவங்களுக்கு? ஏன்னா அவன் பெற்ற மன்னிப்பு கிருபையில் வந்ததுங்கிறத, கிருபையை மறந்து போனவங்க கிருபையை புரிந்து கொண்டால்தான், கிருபையை அறிந்து கொண்டால்தான், கிருபையில் வளர்ந்தால்தான் உள்ள இருதயம் சிறப்படும். ஆமீன் சொல்லுங்க. மனசாட்சி சரியாய் வேலை செய்யும். இல்லைன்னா பிரசங்கம் வேற மாதிரி இருக்கும், எல்லாமே வேற மாதிரி இருக்கும், சொல்லிட்டே போகலாம். கவனிக்கிறீங்களா? கடிந்து கொள்ளுதல் வேற மாதிரி இருக்கும். இல்லை, அவன் கஷ்டப்படட்டும், போட்டும் வரட்டும், சாகுறானா சாகட்டும், செத்தாதான் புரியும், கால் ஒடிஞ்சாதான் அவனுக்கு புரியும், போறானா வேகமா போறானா பைக்கில், எங்க போய் விழுதான் பாரு, விழுந்தாதானே இவனுக்கெல்லாம் புத்தி வரும், இப்படியெல்லாம் பேச சொல்லும். இப்படிலாம் என்ன செய்யும்? சொல்லும். அவன் போறானா போயிட்டானா, போயிட்டு அவன் கடன் வாங்கி வலையை வச்சுட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஆயிட்டு அப்புறம் வருவான்ல, வரட்டும், ஏண்ட தானே வருவான், எங்கே போவான், நான் பார்த்துருந்தேன், இப்படியெல்லாம் என்ன செய்யும்? பேச வைக்கும். எது? கிருபையை அறியாத மனசாட்சி. கிருபையை அறிந்து கொண்டால், எதை அறிந்து கொண்டால்? நான் கிருபையினால் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு எல்லா நன்மையும் ஆண்டவர் ஈவாய் தருகிறார், மற்ற ஒருவனை நான் ஏன் குற்றப்படுத்தணும், மற்றவனை நான் தூக்கி எடுப்பேன். ஆமீன் சொல்லுங்க. ஊன்ற கட்டுவேன். ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எல்லாம் உங்களுக்கு இலவசம். ஆமீன் சொல்லுங்க. மன்னிப்பு இலவசம், ரட்சிப்பு இலவசம், சுகம் இலவசம், நித்திய ஜீவன் இலவசம், எல்லாமே இலவசமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் மற்றவங்களுக்கு மட்டும் அதை என்ன செய்றீங்க? சுமத்துறீங்க. ஆமீன். கிருபை அறிந்து கொண்டால் மனசாட்சி உயிர் பெறும். ஆமீன் சொல்லுங்க. எது உயிர் பெறும்? ஆமாம், அந்த மனசாட்சி உயிர் பெற்றா நிறைய குடும்பம் சரியாகும், தேசம் சரியாகும், எல்லாமே சரியாகிவிடும். ஸோ நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர்.